ஓகே, இப்போ வந்து அந்த பப்பெட்னா அந்த பப்பெட் கிடையாது, நம்ம சின்னதாக நம்மளே ஹேண்டியாக வந்து செய்யறது. நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவோம், பசங்களுக்குலாம் தூக்கும்போது சாக்ஸ் இருக்கும் இல்லையா, சாக்ஸ் இருக்கும், வேஸ்ட் சாக்ஸ் என்ன பண்ணுவோம், அங்கங்கே பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு சாக்ஸ் இருக்கும், 2 சாக்ஸ் அங்கங்கே கிடக்கும். அந்த சாக்ஸில் நம்ம வந்து எப்படி சின்னதாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது சாக்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர சாக்ஸ் மாதிரி ஆங்கிலேட் சாக்ஸ் இருக்கக்கூடாது, ஃபுல் சாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் சாக்ஸ் முட்டி வரைக்கும் ஒரு சாக்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய சாக்ஸ். ஏன்னா அந்த சாக்ஸ் போட தான் நம்ம கைக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக போகிறதுக்கு, ஃபுல்லாக போனாலும் ஒரு முக்காவது என்ன பண்ணுவோம் போகும். அதுக்காக அந்த பெரிய சாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபெவிகால் கம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருக்கோம். எம்ஆர் போட்டது தான் என்ன பண்ணோம்னா சீக்கிரமாக நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும், அதனால எம்ஆர் போட்டது போனால இது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு கார்ட்போர்டு, இது எல்லா வீட்லையும் சும்மா கிடைக்கும் இல்லையா, சின்ன கார்ட்போர்டு சின்ன சைஸ்னால போதும். இது எதுக்காகன்னா அது பப்பருடைய வாய் செய்வோம் இல்லையா, வாய் பகுதிக்காக இது இது சும்மா அந்த டங்க் வந்து என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில். நான் இது ஒரு A4 ஷீட் எடுத்து கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ரெட் கலரில் அந்த ஆரி பேப்பர், டூல் பீஸாக அந்த பேப்பர் அது வாங்கி கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாக்ஸுடைய இந்த க்ளோசிங் பார்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா கட் பண்ணி போகிறோம். இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், இந்த க்ளோசிங் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறோம், வாய் வைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாக்ஸினுடைய இது வந்து என்ன சைடு, புதியங்கால் போடுவோம் இல்லையா, அந்த சைடு நம்ம கைக்கு மேலே வரும். இப்படி நம்ம போட்டோம்னா எப்படி வரணும் அப்படின்னா, இப்படி நிற்கணும். கை ரொம்ப சின்னதாக இருக்காது, சாக்ஸ் பெருசு, இந்த இடத்துல நிற்கணும். சரி, அப்போ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கை கரெக்டாக இருக்கும். இங்கே மேலே வர மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இது மேலே சும்மா ரஃபாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம், கரெக்டாக அளவு வேணும்னு இல்லை. மேலே இருக்கிற இந்த க்ளோசிங் பார்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்காக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதான் வாயின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க கைக்கு இந்த மாதிரி அளவு எடுக்கணும். அதை நம்ம எப்படி கட் பண்ணுவோம்னா, இது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கை இருக்கு இல்லையா, எல்லாரும் இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை இப்படி வச்சோன்னா இந்த இந்த கோடு தெரியுது இல்லையா, இந்த விரல் வரைக்கும் ஒரு அளவு வச்சு இப்படி இது நான் செமி சர்க்கிள் இப்படி வச்சு செமி சர்க்கிள் போட்டுக்கணும். அதே மாதிரி திருப்பி வச்சு ஆஃப் எடுத்து செமி சர்க்கிள் போட்டுக்கணும். யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க கைக்கு இந்த மாதிரி போட்டால் நம்ம கை உள்ளே போகிறதுக்கு, சின்ன பசங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் கையை என்ன பண்ணாது, உள்ளே போகாது. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணோம், நம்ம கையை அளவு எடுத்து நம்ம செஞ்சாதான் வரும். அதே மாதிரி அளவு எடுத்து என்ன பண்ணிக்கலாம், டங்கும் அது மேலேயே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டாக மடிச்சிடணும். மடிக்கும் போது எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ் வாய் வந்து கொஞ்சமாக உள்ள இருக்கும், ரொம்ப உள்ள இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி. ரொம்ப முன்னாடி போச்சுன்னா கீழே என்ன பண்ணணும், நமக்கு எப்பவும் மேல் தாழை தான் தெரியும், கீழ் தாழை என்ன பண்ணும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா கீழே இருக்கிற வாய் மட்டும் என்ன பண்ணிவிடும், பெருசாக வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்து இது கொஞ்சம் மடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மடிச்சிட்டோம்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி உள்ள தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தெரியுதா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 கேப்பையும் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு என்ன பண்ணணும், கொஞ்சமாக கட் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் தெரியுமா, அந்த வாயை மூட முடியாது. நிறைய பப்பட் பார்த்துருக்கீங்களா, வாயை ஓப்பன் பண்ணி நம்ம வச்சா கூட என்ன பண்ணோம், அது ஓப்பன்லேயே தான் இருக்கும், மூட முடியாது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிடுவாங்க. நம்ம லைட்டாக ஒரு க்ளோசிங் விட்டோன்னா அது ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கும் மூடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து ரொம்ப டைட்டாகவும் எடுத்துக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி, ரொம்ப லூஸாக போட்டிங்கனாலும் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி என்ன பண்ணிக்கலாம், கம் போட்டு டைட்டாக ஒட்டிக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேப்லர் போடுறேன். ஏன்னா கம்மு போட்டேன்னா நம்ம ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்
ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் இடத்துல போடணும். ஏன் வந்து கம் போடணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப்லர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யார் கை போடுறோம் உள்ள நம்ம கை தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணணும், கம் போடணும். ஸ்டேப்லர் போட்டேன்னா நான் சும்மா பண்ணுறதுனால போடுறேன். போட்டேன்னா கையை வந்து ஏடாவிடமாக அங்கே எங்கே இது பண்ணிடும், குத்திடும். அதனால் நம்ம கொஞ்சம் டைட்டாக எடுத்து வச்சு சரியா. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே ஸ்டேப்லர் போட்டிங்கன்னா இது கவர் ஆகிடும். இது மேலே ஸ்டேப்லர் நம்ம கம்மு போட்டு ஒட்டுறோம் இல்லையா, கம்மு போட்டு ஒட்டினதுக்கப்புறம் அது மேலே டங் போடணும். டங் போட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மு போட்டு ஒட்டும்போது நம்ம வாய் எப்படி தெரியும், ரொம்ப அங்கங்கே அசிங்கமாக தெரியும் இல்லையா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அசிங்கமாக தெரியாதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டி முடிச்சு கம்மு போட்டு அதுக்கப்புறமா வாய் மேலே ஒட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா. இப்போ வந்து இதில் வந்து இது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, கண்ணு வந்து நமக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு விதமாக வித்தியாசமாக இல்லை ஒரே சைடு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி. இது வந்து A4 ஷீட்டை நம்ம வரைஞ்சி இதை ரவுண்டாக என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயர், காது. ஓகேவா. காதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணு நம்ம அப்படியே கட் பண்ணி நார்மலாகவே எடுக்கலாம். காது எப்படி வரைனா, இது வந்து நம்ம நீர்த்துளிகள் பார்த்துருக்கீங்களா, இந்த ட்ராப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சோம்னா இன்னும் காது எல்லாம் நம்ம அழகாக இருக்கும். இது விட கிரியேட்டிவாக காது வரைய முடியும், வரைஞ்சி கட் பண்ண முடியும்னா நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும். நான் ஒரு காது மட்டும் சும்மா கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இருக்கும். சரியா. இந்த காது நம்ம என்ன பண்ணோம்னா இப்படியே நம்ம என்ன பண்ண முடியும், அது மேலே பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா, கீழே சும்மா ஒரு இன்ச்சு இது ஒரு கட் மட்டும் கொடுத்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் இந்த கட் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி மேலே வச்சு ஓட்டுனா இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி சும்மா இன்னைக்கு மார்னிங் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதில் வந்து கம்மு போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டு மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நிறைய கம்மு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா, கண்ணும் சாக்ஸு எல்லாம் அந்த சேர்ந்து என்ன பண்ணிவிடும், வாயில் போய் ரொம்ப ஒட்டிக்கும். இதில் மட்டும் கம்மு கொஞ்சமாக போடணும். ஆனால் உள்ளெல்லாம் நீங்கள் போடும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் தாராளமாக போட்டால் அதில் உள்ள கச்சிதனம் பண்ணிங்கன்னா நம்ம உள்ள அங்கே போய் பசங்க முன்னாடி வாய் திறக்கும்போது என்ன ஆகிடும், எல்லாம் தனித்தனியாக பிக்ஸிட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா, அதில் கம்மை என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக அந்த எம்ஆர் கம் போட்டிங்கன்னா இந்த துணிக்கும் அந்த இதுக்கும் நல்லா ஒட்டிக்கும். ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா கண்ணை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, எம்ப்ராய்டரிங் நூல், உல்லன் நூல், அதில் வந்து கட் பண்ணி அதை ஹேர் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அந்த பூனைக்கு வந்து மீச மாதிரி வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். க்ரியேட்டிவாக நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இயர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நமக்கு மேலே வேணும்னா நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம கைக்கு யார் கை வச்சு வரைகிறாங்களோ அவங்க கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கும். சரியா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ள கூட இப்படி ஓப்பனாக விடாமல் சின்னதாக ஒரு நாக்கு மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு நோஸ் வைக்கலாம். நம்ம இந்த கண்ணு வரையணும்னு கிடையாது, பட்டன்ஸ்லாம் வைக்கிறது இல்லையா, ஸ்டேஷ்னரிஸில் போனீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பட்டன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கலர் இல்லாமல் வேறு கலர், டார்க் கலர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த சாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ஸ்கூல் பசங்க சாக்ஸில் ஒரு மாதிரி தின்னாக இருக்கும் இல்லையா, அது செலக்ட் பண்ணோன்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜென்ஸ் எல்லாம் போடுறாங்களே ஒரு சாக்ஸ் கொஞ்சம் சாஃப்டான சாக்ஸ், அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிடும். இது கிளியராக இருந்தாலும் அந்த சாக்ஸ் வராது, அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பப்பட்டு இது வந்து ரொம்ப பேசிக் தான். சாக்ஸ் பப்பட்டு இது வந்து உங்களாலே பண்ண முடியும். உங்களாலே என்ன பண்ண முடியும். ஆனால் உங்கள் கையில் எல்லார் கையிலும் ஒரு சாக்ஸ் கொடுத்து இதை பண்ண வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நம்ம நேரம் வந்து நமக்கு பத்தாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு வேளை இப்போ கற்றுக்கிட்டது உங்களுக்கு வீடியோவாக அனுப்புவாங்க. நீங்கள் ஒரு வேளை சாக்ஸ் பப்பட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப்பில் போடலாம். C18 ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் போடாதீங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் போடுவாங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுப்பாங்க. சரியா. ஓகே.